ஹலோ வியூயர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஸ்பைசி கோபி பக்கோடா. ஒரு சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் ஈவினிங்ஸில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு முதல்ல தேவையானது காலிஃப்ளவரை சிறு துண்டுகளாக நறுக்கிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை கொதிக்க வச்சு உப்பு போட்டு காலிஃப்ளவர் துண்டுகளை சேர்த்து ஒரு 5 நிமிடம் நன்றாக ஊற வைங்க. பிறகு அதில் இருக்கும் தண்ணீரெல்லாம் நல்லா வடிகட்டி வச்சிடுங்க. இன்னொரு பாத்திரத்தில் கடலை மாவு, நறுக்கிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, கார்ன்ஃப்ளவர் மாவு, பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, நறுக்கிய பச்சை மிளகாய், ஆப்ப சோடா எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நீங்கள் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அதில் நறுக்கி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் துண்டுகளை தண்ணீர் இல்லாமல் அதில் சேர்த்து நன்றாக ஒன்றாக சேர்த்து ஊற வைங்க. ஒரு 10 நிமிடம் ஊற வச்சிங்கன்னா அதில் அந்த எல்லா காரமும் அதில் இறங்கிடும். ஒரு வாணலியில் எண்ணெயை வச்சு இந்த காலிஃப்ளவர் துண்டுகளை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுங்க. சுவையான ஸ்பைசி கோபி பக்கோடா தயார். இதற்கு தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம்.